இயக்கங்களை சார்ந்தவர்கள் சென்னையில் வேண்டுமென்றே கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பகுதிகளில் மாணவர்களை கண்மூடித்தனமாக காவல்துறை தாக்கியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தேவையில்லாத ஒரு செயல் இது. வேண்டுமென்றே இவ்வளோ அமைதியான முறையிலே மாணவர்கள் போராடியதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறை இப்படி நடந்திருக்கின்றார்கள். நேற்று சென்னையிலே பல இடங்களில் காவல்துறையை சார்ந்தவர்கள் ஆட்டோக்களுக்கும் குடிசைகளுக்கும் அவர்களாகவே தீயிட்டிருக்கின்றார்கள், கொளுத்திருக்கின்றார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக அனைவருக்கும் வந்திருக்கும். என்னிடம் 3 வீடியோ இருக்கிறது. காவல்துறை சார்ந்த நபர்கள் ஹெல்மெட் அணிந்து, மாஸ்குகள் அணிந்து, அங்கே சுற்றியுள்ள 100 காவல்துறையினர் மத்தியில் இவர்களாகவே அங்கே தீயிட்டு கொளுத்திருக்கின்றார்கள். இது போன்று இந்தியாவிலே எங்கும் நடக்கவில்லை. அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் 7 நாட்களில் 6 நாட்கள் அமைதியான முறையிலே நடந்த ஆர்ப்பாட்டம். 7வது நாளில் மற்ற ஒரு சில இயக்கங்களை சார்ந்தவர்கள் அங்கே உள்ளே சென்று ஊடுருவி உள்ளே சென்று அந்த ஆர்ப்பாட்டத்தை கெடுத்து, அது மட்டுமல்ல, நேற்று வன்முறை சம்பவங்கள் நடந்தது. அதில் ஒரு சில அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் வன்முறையிலே மாணவர்கள் போன்று இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரே ஒரு மாணவன் கூட வன்முறையில் ஈடுபடவில்லை. வன்முறையில் ஈடுபட்டவர்கள் எல்லாரும் சமூக விரோதிகள். அவர்களை ஏவிவிட்ட ஒரு சில இயக்கங்கள் ஏவிவிட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் அசாதாரண சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்று. ஆக இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், எந்தெந்த இயக்கங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, இதில் எந்தெந்த காவல்துறை சார்ந்தவர்கள் இந்த வன்முறையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று விசாரணை நடத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே எங்களுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் இதை தெரிவித்த நேரத்திலே இதை நாளை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை எடுத்து வர சொல்லியிருக்கின்றார்கள். நாளைக்கு மென்ஷன் செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். இதில் உள்ள ஆதாரங்கள் எல்லாம் நாங்கள் கொடுக்கிருக்கின்றோம். முழுமையாக சிபிஐ என்கொயரி நடந்தால்தான் உண்மை வெளியாகும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் 6 நாட்கள் மாணவர்கள் போராடினார்கள் அமைதியான முறையிலே. ஒரே ஒரு சம்பவமும் நடக்கவில்லை. திடீரென்று இவ்வளோ சம்பவங்கள், அதுவும் காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கண்மூடித்தனமான தாக்குகள். வஉசி பூங்காவிலையும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலாம். அதாவது அவங்க மாணவர்கள் ஏதாவது தவறு செஞ்சால் எல்லாம் எதிர்த்து ஏதாவது பிரச்சனை பண்ணால், அதுவும் தாக்கிறது தவறு, அவங்களுக்கு சொல்லலாம், சொன்னால் திரும்ப கேட்க போகிறாங்க. ஆனால் அப்படி இவ்வளோ தாக்கிறதுக்கு அவசியம் அற்றது. இந்தியா முழுவதும் இப்படி ஒரு போராட்டத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அமைதியான முறையில் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்களாக வெளியே வந்த சூழல் இருந்தது. அதை கெடுக்கின்ற வகையிலே இது சிட்டிங் ஜட்ஜ் என்கொயரிலாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம் என்ன ஆடுதுன்னு. சிபிஐ என்கொயரி தான் கரெக்டாக இருக்கும். அதில் உண்மையாக நடக்கும், என்ன நடக்கும்னு. ஸோ we have gone to the court and the court yes we have submitted to the court. They said that yes, give us submission tomorrow. ஸோ அதனால் நாளைக்கு நாங்கள் ஃபைல் பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் நிரந்தர தீர்வு ஜல்லிக்கட்டு கொண்டு வர முடியுமா முடியாதுங்க? முதல்ல அவசர சட்டம் அது ஒரு சட்டம் தான், ஆர்டினன்ஸ். அது முழுமையான சட்டமாக 23 நேற்று பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது சட்டமாக ஆயிடுச்சு. இப்போ அதில் ஒரே ஒரு கேள்விக்குறி என்னன்னா, இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தில் நிற்குமா? அதுதான் ஒரே ஒரு. அப்படி ஒரு சூழலில் நிற்கலைன்னா, உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை தள்ளுபடி செய்து தடை கொடுத்துருதுன்னா, அதன் பிறகு மத்திய அரசு நாடாளுமன்றத்தை சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு கொண்டு சட்டம் செல்லும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இது நிரந்தர தீர்வு தான்.